பேரை வச்சுக்கிறான், கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வான், எதோ ஒன்று வச்சுக்கிறது பேரை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பராயன் அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன், அது கில்லி சரத்து அதெல்லாம் அவங்க அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமாம் தவறுங்க அப்படின்னு சொல்லி திருத்திக்கிறது கிடையாது, தவறு தான் இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட்டு ஐபிஎல் பார்க்க போறாரு, சரி போறாரு, குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போவானா? இவனுக்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரியாது? எப்படி மந்திரியாது? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் ஐபிஎல் பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு, அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடனட்டையில் இப்படி நசுக்கிறாப்புல, பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுதுக்கு உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை இருக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை திருச்சி அதை எவனா எடுத்துருக்கான், எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியாக நசுக்கிற, தண்ணியில் போட்டு குழந்தைக்கு கொடுக்க, மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா, உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்கே இருக்குண்டா, எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? அது கேட்குறது, அது அது வந்து அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நச்சுட்டு போடுறாப்புல. இப்போ வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்புல. டேய் நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் காப்பாற்ற போராடுறோம்டா, கேள்விதான்டா கேட்குறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா, மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒன்று தான். இவன் என்ன செய்வான்னு கேள்வி. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேலே வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாரு,